வாழ்க சத்குரு. சிம்மராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி வந்திருக்காரு. சனி அஷ்டமத்தில் வந்தால் என்னென்ன தொல்லைகள் கொடுப்பார்? வியாபாரம் முடக்கம், வியாபாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிரணாயங்கள் வெளியில் எங்கன்னா போகிறீங்க வரீங்கன்னா, யாத்திரைகள் செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை. பட் வெளிநாடு கடல் தாண்டி போனீங்கன்னா சில பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம், சில சக்ஸஸ் கிடைக்கும். உடல்நல கெட்டுப்போம், வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வரலாம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் அஷ்டமத்தில் சனி இருந்தால் வரலாம். இந்த சனி 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷத்தில் ஏகப்பட்ட தொல்லைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கணுன்னு வராரு. பட் நடுவில் வேறு சில கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட பிரச்சனைகள் உங்களை சஞ்சலப்படுத்தாது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதாத்தி யோகம் இருக்குது. அது இல்லாமல் 11ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு பகவான் போக போகிறாரு. இது மூலியமாக பல லட்சம், பல கோடியில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல கோடியில் லாபம் வரும். பல லட்சம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல லட்சத்தில் வரும். மத்தியமாக இருக்கிறவங்களுக்கு மத்தியமாக வரும். ஸோ இதே குரு அவர் 7, 5, 9ஆம் பார்வை உங்களை பார்க்குறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும். அவர் எந்தெந்த வீடுங்களில் பார்க்குறாரோ அந்தந்த வீடை டெவலப் பண்ணி விடுவார். உங்கள் செல்வாக்கை வாழ வைப்பார். உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய வைப்பார். சனீஸ்வரன் சில உபாதைகள் கொடுப்பாரு. உபாதைகள் கொடுத்தாலும் உங்களோட ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு நல்லா பலமாக சஷ்ட பலமாக இருக்கிறதுனால 9லேருந்து 10க்கு போவார், 10லேருந்து 11க்கு போவார். ஸோ 3 மாதம் உங்களுக்கு நல்லா யோகத்தை கொடுத்துனே இருப்பார். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கிரகங்கள் உங்களுக்கு நடுவில் நல்லது பண்ணும். சில பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி கொள்கிற சக்தியை பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஜாகிரதையாக இருக்கணும். கேட்பார் பேச்சு போய்ட்டு கேட்கக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, தேவையில்லாத ஆளுங்கிட்ட சேரக்கூடாது. குடும்பத்தில் சண்டை வருதுன்னா ஜாகிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு வராரு. மனைவிக்கு உடல்நல கெட்டு போகலாம், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கலாம், தேவையில்லாத பிரச்சனை வரலாம். ஸோ இதனால் மனைவிக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி நடந்துக்க முயற்சி பண்ணோம். தெய்வ வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. சனீஸ்வரனை வழிபட்டால் ரொம்ப நல்லது. ஜபங்கள் செஞ்ச நல்லது. உங்களோட குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தால் நல்லது. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ராகுவும் சனியும் நல்ல இடத்துல இல்லை. பட் அதுக்கு ஆன்மீக வழிபாடு பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப கெட்ட நேரம் இருக்குன்னா நல்ல ஜோசியக்காரங்கிட்ட ஆலோசனை பண்ணி அதுக்கு என்ன தீர்வு காணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்லேருந்து இன்னும் நல்ல விஷயத்துக்கு போவீங்க. வாழ்க சத்குரு.